இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃப்ரெஷர்ஸ் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. எல்லா செக்டர்லையுமே ஒரு ஒயிட் காலர் ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷன் வந்து வைக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது தவிர்த்ததுக்கு அப்புறம் அதை நீங்க முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜிடி இருக்கும். ஜிடி வந்து இப்போ எல்லா ஃபீல்ட்லயுமே கம்பல்சரி ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஜிடி இல்லாமல் நீங்க உள்ள போகவே முடியாது. உங்களோட கம்யூனிகேஷன் வந்து எல்லா கம்பெனிலுமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தவிர்த்துட்டு தேர்ட் ரவுண்டு தான் டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்ட்லாம் கேட்டிங்கன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கொஸ்டின் இருக்கும். தியரிட்டிக்கலாட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைனட் எலமெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்படிப்பட்ட பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. அது தவிர்த்து மார்க்கெட்டில் ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் தான் இருக்குது. இந்த ரவுண்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும். ஹச்ஆர் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜை டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய பாலிசியை வந்து ரொம்ப